வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னாரு, ஆதாரங்களையும் வெளியிட்டாரு. இதுக்கு தேர்தல் ஆணையரும் பிரஸ் மீட் வச்சு அவர் தரப்பு கருத்துக்களையும் சொன்னாங்க. தொடர்ந்து வாக்கு திருட்டு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சியும் வச்சிட்டு இருக்கு. முதலமைச்சர் சில கேள்விகளை வச்சிருக்கிறாரு. நீங்க ஒரு விஷயத்தை தயவு செஞ்சு தெளிவா பார்க்கணும். ஒரு பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஓட்சோரின்ற இந்த பிரச்சனை, வாக்கு திருட்டுன்ற பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது? நீங்க முதல் தேர்தல் நியமன மசோதா கொண்டு வரும்போது, தேர்தல் ஆணைய நியமன மசோதாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி எதுக்காக நீக்கினீங்க நாங்க கேட்கிறோம். முதல் கேள்வியே அந்த இடத்துமே அது தப்பு சார். நீங்க அந்த இடத்துல இருந்து பிரதமரால் நியமிக்கப்பட்ட மந்திரி, எதிர்கட்சி தலைவர், அப்ப ரெண்டு பேர் அப்ப ஏத்துக்கிறவங்க தேர்தல் ஆணையர்னா வந்துடுறாங்க போது அங்கேயே அந்த தப்பு நடந்துடுச்சு சார். நீங்க அதுக்கு அடுத்தது இன்னைக்கு 240 தொகுதியா இருக்கிற 240 எம்பி தொகுதியில ஜெயிச்சிருக்கிற மோடி அவர்கள், நீங்க யோசிச்சு பாருங்க, இப்பவே அது மைனாரிட்டி ஆட்சி தான். ஒழுங்கா தேர்தல் நடத்தியிருந்தா 25 தொகுதிக்கு மேல அவங்க திரும்ப தோத்துருப்பாங்க. அப்ப நிச்சயமா ஆட்சி மாற்றம் வந்திருக்கும். நீங்க எல்லா தேர்தலையும் நான் என்ன கேட்கிறேன்னா, மகாராஷ்டிரா தேர்தல்ல நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில 5 மாசம் சார். இந்த 5 மாசத்துல 41 லட்சம் புதிய வாக்காளர் எங்கிருந்து சார் வந்தாங்க? நீங்க 2019 இருந்து 2024 வரைக்கும் நடைபெற்ற தேர்தல்ல அதுக்கு அவங்க சொல்றாங்க, வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டோம்ல, அதை சரி பார்த்து அப்பவே நீங்க சொல்ல வேண்டியது, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரி குற்றச்சாட்டு சுமத்துறீங்கன்னு கேக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாலும் சரி, இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்டாலும் சரி, ஒரு தேர்தல் ஆணையத்துடன் வேலை என்ன? நீங்க புதிய வாக்காளர் சேர்க்கணும், தேர்தலை நியாயமா நடத்தணும், தேர்தலை வெளிப்படைத்தன்மையா நடத்தணும். இந்த மூணுமே பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு தேர்தல் ஆணையத்தோட வேலை நீக்கிறதா வேலை உங்களுக்கு? வாக்காளர் நீக்கிறது உங்க வேலை இல்ல. தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மையோட தான் செயல்படுகிறது அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன் சார், சுப்ரீம் கோர்ட் சொல்ற வரைக்கும் நீங்க எதுக்கு நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல மறைச்சு வச்சிருந்தீங்க? வெளிப்படையா அறிவிக்க வேண்டியது தானே. இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னவங்களை நேரடியா கூட்டு வந்து நிக்க வச்சிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். அதுக்கு என்ன பதில் உங்க கிட்ட இருக்கு? ஒரு வீட்டுல 10க்கு 10 வீட்டுல எப்படி சார் 70 ஓட்டு வரும்? பிரச்சனையை திசை திருப்ப பாக்குறீங்களே தவிர பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல மாட்டீங்க. தீர்வு சொல்றதுதான் உங்களை பதவியில் உட்கார வச்சிருக்காங்க. நீங்க பிரச்சனையை திசை திருப்பிட்டு இருக்கீங்க உட்கார்ந்துகிட்டு. எங்களுடைய கேள்வி வெளிப்படையா இருக்கு. நாங்க சொல்ற குற்றச்சாட்டு உங்களால மறுக்க முடியல.